ஹாய் வெல்கம் டு நியூ டிஎன்பிசி. ஸோ எத்தனை பேர் வந்து 190 மார்க் மேலே எடுக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து 500 ரூபாய் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அனுப்புவேன், ஓகேங்களா? ஸோ வாங்க 101வது கொஸ்டின் பார்க்கலாம், ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கொம்பினை ஒத்த மடப்பிடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஓகேங்களா? ஸோ நம்ம பார்ப்போம். ஐயோ ஆன்சர் என்ன? கொம்பினை ஒத்த மடப்பிடினா பாஞ்சாலி தானே படித்தோம். இங்கே பாஞ்சாலி பேரே காணமே. அப்போ ஆப்ஷன் இ ஒன்று இருக்குமே, விடை தெரியவில்லை, எதை போட்டுடலாமா? 7ஆம் அறிவு இங்கே வந்து தட்டிட்டு போகும். அப்போ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஞ்சாலி, கண்ணகி, சீதை, திரௌபதினு ஒரு பேர் இருக்குல்ல, இந்த திரௌபதி யார்? பாஞ்சாலியோட இன்னொரு பேர் தான் திரௌபதி. பாஞ்சாலியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், திரௌபதியாக வந்து கும்பிட்டு இருக்கோம், சாமி திரௌபதி சாமி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை கும்பிட்டு இருக்கோம். பாஞ்சாலிக்கு இன்னொரு பேர் திரௌபதி. ஸோ ஆன்சர் வந்து திரௌபதி, ஓகேங்களா? அதே வந்து மடமொழி யார்? ஓகேங்களா? மடக்கொடி யார்? மடக்கொடி வந்து கண்ணகி, மடக்கொடி கண்ணகி. மடமொழி வந்து மடக்கொடி வந்து பேர் எனக்கு மறந்து போச்சு. பாண்டியனோட மனைவி, ஓகேங்களா? பாண்டியனோட மனைவி தான் மடக்கொடி. ஓகே, கமெண்ட் பண்ணிடுறேன் மடக்கொடி யாருன்ட்டு. தி ஆன்சியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மறைமலை அடிகள், ஓகேங்களா? மறைமலை அடிகள் தான் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட்ஸ், அதாவது பண்டைய மற்றும் நவீன புலவர் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார், ஓகேங்களா? தமிழ் புலவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் மறைமலை அடிகள். இந்த வேதநாயகம் பிள்ளை யார்? மாயூர் வேதநாயகம் பிள்ளை. அவர் தான் முதல் நாவல், ஓகேங்களா? முதல் தமிழில் அமைந்த முதல் நாவல் இருக்கு இல்லையா, அதை எழுதினவர் யாருன்னா இந்த மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தான், சரிங்களா? ஓகே. பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை இம்மூலிகை நீக்குவதால் இதற்கு குமரி என்று பேர் உண்டு. ஆமாம், குமரி என்ற நோய்க்கு குமரி கொடு, ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லுவாங்க, கற்றாழை, ஓகேங்களா? சோத்து கற்றாழை சொல்கிறோம் இல்லையா, கற்றாழை. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும். வீரம் விவேகம் யார்? நம்ம முத்துராமலிங்க தேவர், ரெண்டும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து புது கவிதையின் தந்தை நா பிச்சமுத்தின் முதல் கவிதை. ஆல்ரெடி இதெல்லாம் டெஸ்ட் வச்சு தான். ஸோ ஆன்சர் வந்து காதல், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் மார்க் எடுத்து. சிறந்த படிம கவிஞர் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரமிழ், ஓகேங்களா? ஆல்ரெடி இது டெஸ்ட் வச்சுட்டு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது மாசி பிறையோ வைகாசி மாங்கனியோ, ஓகேங்களா? வைகாசி மாங்கனியோ. இது வந்து என்னன்னா நாட்டுப்புற பாடல், சிலபஸ் இருக்குல்ல இந்த பக்கம் நாட்டுப்புற பாடல்கள், அது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு. மாசி பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ, அதாவது குழந்தையை வந்து தாலாட்டுற மாதிரி பாடுவாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து இது என்னது, தாலாட்டு பாடல் தான் குழந்தை பாடல், ஓகேவா? மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே. மூங்கில் நீரே, அப்போ நீர் வந்தால் ஏற்ற பாடல் என்ன? நீர் இறைக்கும் போது பாடக்கூடிய பாடல். அப்போ மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, ஏற்ற இருக்கும்போது நீரை பற்றி தானே பாடுவாங்க, அப்போ ஏற்ற நீரே. இந்த இடத்துல 3, ஓகேங்களா? இது குழந்தை பாடல் 2. ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரொன்றி. எது? திருமணமாகும்போது அவங்களை வாழ்த்தி பாடுறாங்க. எப்படின்னா ஆள் போல் தலைத்து, ஆலமரம் மாதிரி நல்லா பெருசு தலைத்து ஓங்குங்க. அருகு போல் வேரூன்றி, அருகு மரம் எப்படி அருகு புல் எப்படி வேறு ஒன்றிக்குதோ அது போல் வேரூன்றி, அதாவது சண்டை இல்லாமல் நல்லா சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, வாழ்த்துறாங்க. அப்போ அதை வச்சு என்ன பண்ணலாம், திருமண பாடல் போடலாம் 4, ஓகேங்களா? சந்திரரே சூரியரே, யாரு? தெய்வத்தை பற்றி பாடுறாங்க, ஓகேங்களா? சந்திரரே சூரியனே யார் சொல்லுவாங்க? தெய்வத்தை பற்றி பாடுவாங்க. இன்னைக்கு ஹீரோவை பற்றி பாட போகிறாங்க, அவ்வளோதான். தமிழ் சினிமாவில் ஹீரோவை பற்றி இன்னைக்கு பாட போகிறாங்க. 2, 3, 4, 1 ஆன்சர் இருக்கா? சி, ஓகேவா? சி ஆன்சர். பின்வரும் செய்யுள் அடியில் அமைந்துள்ள மோனை தொடை விகற்பம். மோனை கேட்கலாம், ஓகேங்களா? விகற்பம் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வல்லைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவனார். அப்போ ஃபஸ்ட்டு வா வந்து ஒன்று வாழ. மோனைனா அர்த்தம், மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரணும். ஸோ இந்த 4 எழுத்தும் பாருங்கள், ஓகேங்களா? 4 வார்த்தை கொடுத்துருக்கான். 4 வார்த்தையில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு வல்லை, அடுத்தது 2ல் வரலை, அடுத்தது வந்து 3 வளநாடா வா வந்திருக்கு 3, 1 3, அடுத்தது 4, 1 3 4, ஓகேங்களா? 1 3 4னா என்ன அர்த்தம்? மேற்கதுவாய், ஓகேங்களா? அதே 1 2 4னா 1 2 4னா கீழ்கதுவாய், 1 3 4னா மேற்கதுவாய். நான் நடத்திருக்கேன், இலக்கணம் நடத்தியிருக்கேன், மோனை 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லி நடத்திருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா தான் புரியும், சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாம். பொருந்தாததை கண்டெடுக. ஓகே, பெரும்பானாற்றுப்படை. இங்கே பக்கம் நூல், இந்த பக்கம் அடிகள். பெரும்பானாற்றுப்படை எத்தனை அடி? பெரும்பானாற்றுப்படை 500 அடி, ஓகேங்களா? நம்ம புக்கில் படிக்கல, ஞாபகம் வச்சுங்க. பெரும்பானாற்றுப்படை 500 அடி, ரவுண்டாக 500 தான். முல்லைப்பாட்டு 103 அடி, கரெக்டு. மதுரை காஞ்சி 872, தப்பு. ஏன்னா அது 782 அடி, ஓகேங்களா? பட்டினப்பாலை 301 அடி. அப்போ இதில் பொருந்தாதது என்ன? மதுரை காஞ்சி. இந்த 3 உங்களுக்கு தெரியல கூட. மதுரை காஞ்சி 782 புக்கில் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே 872 கொடுத்துருக்கான், தப்பு. ஸோ ஆன்சர் வந்து சி, ஓகேவா? இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பட்டினப்பாலை 301, பெரும்பானாற்றுப்படை 500. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். குறிஞ்சிப்பாட்டு 261, சரிங்களா? துளசி வந்து என்ன? துளசினா தலைவலி நீங்கும். துளசி பிடிச்சோம்னா தலைவலி நீங்கும், ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஓகே 4. நெக்ஸ்ட் கீழாநெல்லினாலே மஞ்சட்காமாலை நோயை போக்கும். 3 4 3, ஓகே. தூதுவளைனா இலைப்பு இருமல் போக்கும். கரெக்டாக இலைப்பு இருமல் போக்கும் தூதுவளை. 2 குப்பைமேனி மலப்புழுக்கள் வெளியேறும். 1 4 3 2 1 இருக்கா பாருங்க, இது ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? இது வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ் உணவு, அதுதான். இது வந்து கண்டென்ட் 17 நினைக்கிறேன், சரிங்களா? நெக்ஸ்ட் வீருடை செம்மொழி தமிழ்மொழி எம்மொழி அப்படின்னு வந்தாலே யாரை போட்டுடலாம்? பாவேலர் பெருஞ்சித்தனார், ஓகேங்களா? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழ் பெருமை பறைசாற்றுவர் பாவேலர் பெருஞ்சித்தனார். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், பழைய புக்கில் இருக்குது. பெருஞ்சித்தனார், ஓகேங்களா? இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம், சரிங்களா? நெக்ஸ்ட் உலக தமிழர்கள் எத்தனை நாடுகளில் வாழ்ந்த? உலக தமிழர் கண்டென்ட் வந்து உலக தமிழர்களின் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு 15, ஓகேங்களா? உரைநடையில் 15 கண்டென்ட். ஏறத்தாழ 154 நாடுகளில் வாழ்கிறாங்க, பழைய புக்கில் இருக்குது. ஆன்சர் வந்து பி.
பிராகுயி முதலிய வடமொழிகளுக்கு தாயாக விளங்குவது தமிழே என்று கூறியவர். கண்டென்ட் தமிழின் தொன்மை அப்படின்னு சொல்லிட்டு தமிழின் தொன்மை திராவிட மொழிகள் உரைநடையில் 8வது கண்டென்ட் எடுத்து பாருங்க. ஓகேவா, டாக்டர் கால்டுவெல் தான். ஓகேங்களா, ஏன்னா அது பிராகுயி முதலிய வடமொழிகளுக்கு விளங்குவது தமிழே. திராவிட மொழி பற்றி சொல்லுதா அப்படின்னா வந்துடும் கால்டுவெல். திராவிட மொழிகளின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? கால்டுவெல். சரிங்களா, நெக்ஸ்ட் கீழ்காணும் பாடலிருந்து எடுக்கப்பட்ட சொற்கள் எது எதிர்ச்சொல் இல்லை? ஓகே பாருங்க, நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மையில் இருந்தது போல் காணுமே அல்லாத. கொஸ்டின் என்ன கேட்கறான்? எதிர்ச்சொல் இல்லை கேட்கறான். ஓகே, நல்லார் தீயார். ஓகே, நல்லவர்னா கெட்டவர். ஓகே, எதிர்ச்சொல் தான். நெக்ஸ்ட் உபகாரம் உபத்திரவம். உபகாரம்னா நல்லது, உபத்திரவம்னா கெட்டது. ஓகே, ரைட்டு தான் எதிர்ச்சொல். காணும் காணாது. காணும்னா பாரு, காணாதுன்னா பார்க்காத. ஓகே, ஈரம் காய்ந்த. ஈரம் காய்ந்த. ஓகேங்களா, ஈரம் காய்ந்த வரக்கூடாது, வறட்சி. ஓகேங்களா, ஈரத்துக்கு எது சொல்லினா வறட்சி காய்ந்தன்னு கொடுத்துருக்கான், அதனால தப்பு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து தப்பு பண்ணி தான் கற்றுக்க முடியும். ஸோ ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா, ஆன்சர் சி. ஞாபகம் வச்சுங்க, நிறைய பேர் தப்புன்னு இருப்பீங்க. கவுட நெறி புலவர் என்று அழைக்கப்படுவர் ஒட்டகுத்தர். ஒட்டகுத்தரை பற்றி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான். ஓகேங்களா, ஆசு கவி யார் அப்படின்னு பார்த்தோன்னா காலமேக புலவர். ஓகேவா, இவரோட இயற்பெயர் வந்து வரதன். ஒட்டகுத்தர் வந்து கவுட நெறி புலவர் என்று அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் கீழ் பரஞ்சோதி முனிவர் ஏற்றாத நூல். பரஞ்சோதி முனிவர். ஓகேங்களா, திருவிளையாடல் புராணம் இருக்கா சிலபஸில்? ஸோ அதுதான் திருவிளையாடல் புராணம் எழுதியிருக்காரு. திருவிளையாடர் போற்றி கலிவெண்பா எழுதியிருக்காரு. மதுரை 18 அந்தாதி எழுதியிருக்காரு. நான்முகன் அந்தாதி யார்? நான்முகன் அந்தாதி திருமலிசை ஆழ்வார் நினைக்கிறேன். ஓகேங்களா, திருமலிசை ஆழ்வார் தான் நான்முகன் அந்தாதி. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் உங்களுடைய தர்மமும் கருமமும் உங்களை காக்கும் என்று முத்தாப்பாய் நம் உள்ளத்தில் நருந்தேனை பெய்வித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதர். பழைய புக்கில் கொடுத்துருப்பான். உங்களுடைய தர்மமும் கருமமே உங்களை காக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டக்குன்னு எங்கே போயிருப்பேன்? அவள்னா என்ன வந்திருக்கோம்? அவள் என்பது பள்ளம் அப்படின்னு நம்ம பள்ளத்தை போட்டுருப்பீங்க. கொஸ்டினை முழுசாக படிக்காதீங்க. ட்விஸ்டே என்னன்னா நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ இச்செயலில் வந்துள்ள அவள் என்ற சொல்லின் எதிர்பொருள் காண்க. எதிர்பொருள். அப்போ எதிர்ச்சொல்லா? நான் பள்ளம் போட்டேனே. நிறைய பேர் இப்போ தானே பார்ப்பீங்க பள்ளம். யாரெல்லாம் இந்த கொஸ்டின் பள்ளம் போட்டீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஆன்சர் என்ன? எதிர்ச்சொல். அவள்னா பள்ளம், பள்ளத்தோட எதிர்ச்சொல் என்ன? மேடு. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா, ஆன்சர் பி. யாரெல்லாம் கமெண்ட் 108 118 யாரெல்லாம் தப்பு பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல். ஓகே, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம். சொந்த சிறைகள் வந்து இவர் எழுதியிருக்க மாட்டாரு. ஸோ ஆன்சர் வந்து சி. சொந்த சிறைகள் யார் எழுதுனாங்கன்னா மறந்து போச்சதுக்குள்ள பார்த்தேன். ஓகேங்களா, ஸோ 119க்கு சி. ஓகேங்களா, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம். இதுதான் கவிஞர் தாராபாரதி. இவருக்கு என்ன சிறப்பு பேர்? கவி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா தாராபாரதி. கவி ஞாயிறு. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள். வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள். மலர், காற்று, பறவை, கொல். ஓகேவா, ஸோ மலர் வரும், பறவை வரும், கொல் வரும், காற்று வராது. விக்கு என்ன வராது? காற்று வராது. மீது எல்லாமே வி சொல்லும். மலர், பறவை, கொல். ஸோ ஆன்சர் வந்து பி. செகண்ட் பி. சரியான விடையை கண்டறி தில்லையடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் கூறியுள்ளது. ஓகேங்களா, ஸோ காந்தி வந்து தென்னாப்பிரிக்கா சத்தியகிரகம்னு ஒரு நூல் எழுதுவார். அதில் வந்து தென்னாப்பிரிக்கா போராட்டத்தில் வள்ளியம்மையோட பேர் நிலைத்து நிற்கும். இதெல்லாம் சொன்னது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்கா சத்தியகிரகன்ற புக்கு. இந்தியன் ஒப்பீனியன் என்ன சொல்வார்? நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆன்சர் வந்து டி. சரிங்களா, பொருத்தமான விடையை கண்டுபிடி. நாட்டுப்புற பாடல் எனப்படுபவை. நாட்டுப்புற பாடல்னா கிராமிய பாடல்கள், நாடோடி பாடல்கள், வாய்மொழி பாடல்கள், இவை அனைத்தும். நம்ம என்ன குறிச்சிருப்போம்? சி மட்டும் போட்டிருப்போம். கரெக்டா? ஆனால் இவை அனைத்தும் தான் ஆன்சர். ஏன்னா கிராமிய பாடல்கள் தான். நாட்டுப்புற பாடல்னா கிராம பாடல் தான், நாடோடி பாடல்கள் தான், வாய்மொழி பாடல்கள் இவை அனைத்தும். சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் தானியாகு அல்லாத சொற்றொடர். தானியாகு பெயர். ஃபஸ்ட்டு தானியாகு பெயர்னா என்ன? தானியம்னா ஒரு வைத்திருக்க இடம். இப்போ வந்து என்ன சொல்லிட்டோம்? ஒரு அணிகலனோ இல்லை ஒரு பொருளோ அது இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் தானியம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், கல்லல் பணிந்தான். கல்லல்னா என்ன அர்த்தம்? கல்லல்னா காலில் அணியக்கூடிய ஒரு பொருள். சரியா, அது பெண்கள் அலைஞ்சா சிலம்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஆண்கள் அணியக்கூடியது கலல். ஸோ கலல் பண்ணித்தானா இந்த கலலையா தொட்டு கும்பிடுவான்? கலலை தொடலை, கலல் உடைய காலை தொட்டு கும்பிட்டான். ஓகேங்களா, இப்போ ராமன் வந்து கலல் அணிஞ்சிருக்கானா, ராமனை வந்து அனுமன் தொட்டு கும்பிட்றான் அப்படின்னு சொல்றது பல்லு கலலை பணிந்தான் ராம். அப்போ அந்த கலல் எங்கே இருக்குது? காலில் தானே இருக்குது. அப்போ அந்த காலுக்கு பதிலாக ராமனோட காலை தொட்டான்றது பதிலாக கலல் என்ற அந்த இடம் தானியம் ஆகி அந்த அணிகலன் ஆகி வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்திற்கு பதிலாக அங்கே என்ன பொருள் இருக்கோ அது ஆகி வந்தால் அது பேர் தானியாகு பெயர். அப்போ கலல் பணிந்தான் தானியாகு பெயர். ரைட்டு. பதிலாக ஒரு பொருள் ஆகி வந்தா, ஒரு இடத்திற்கு பதிலாக ஓகேங்களா ஒரு பொருள் ஆகி வந்தா அது பேர் என்ன? தானியாகு பெயர். ஓகேங்களா, இப்போ வந்து புரியுதா? காலை தொட்டு கும்பிட்டான்றது போல கலல் பணிந்தான் சொல்லி வருது. ஸோ இது தானியாகு பெயர். நெக்ஸ்ட் இளநீர் சீவினான். இளநீர் வந்து இளநீர் தான் குடிக்கிற அந்த தண்ணி தானே, அதை சீவ முடியுமா? இளநீர் மேலே அந்த தேங்காயை சீவறான் அப்படின்றான். தேங்காயை சீவனா தான் இளநீர் கிடைக்கும். ஆனால் அவன் சொல்லும்போது எப்படி சொல்கிறான்? இளநீர் அந்த தேங்காய்க்கு ஆகி வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா, அப்போது அந்த இடத்துக்கு பதிலாக இந்த பொருள் ஆகி வந்திருக்கு. அப்போ அது பேர் என்ன? தானியாகு பெயர். பாலை இறக்கினான். பால் வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா, அந்த பாலை இறக்குனானா?
பாலை இறக்கலை, பால் வைத்திருக்க பாத்திரத்தை தான் இறக்குறான். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக பால் இறக்க முடியாதுல்ல, அது திரவமாச்சுல்ல. ஸோ பால் வைத்திருக்க அந்த பாத்திரத்தை இறக்குறான். அப்போ அந்த பாத்திரத்துக்கு பதிலாக பால் ஆகி வந்திருக்கு. இது 3 தானியாக பெயர். மோர் குடித்தான், மோர்னு அர்த்தம் மோர், டேரெக்டாக பேரே வந்துருச்சு, மோரை தான் குடிக்கிறான், வெளிப்படையாக வந்துருச்சு, எதுவும் ஆகி வரல. அப்போ இது தானியா ஆகு பேரே கிடையாது. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இது 3 தானியாக பேர், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அல்லாத சொற்றொடர் மோர் குடித்தான். ஆன்சர் வந்து டி. வாக்கியங்களை கவனி. அனைவரும் தாய்மொழியை போற்றுக. சரி, போற்றுக கொடுத்துட்டான். விளைவு, வேண்டுதல், வாழ்த்து. போற்றுக முடிஞ்சனா வேங்கோல் வினைமுற்று. கரெக்டு தான். விளைவு, விளைவு. ஓகேங்களா? வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகியவற்றில் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் வேங்கோல் வாக்கியம். சரி, கூற்று காரணம் ரெண்டும் சரிதான். ஓகேங்களா? ஆன்சர் வந்து சி. ஓகேவா? ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட், பெயர் சொல்லின் வகை அறிக. கேண்மை. கேண்மைனா அர்த்தம், கேண்மைனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், கேண்மைனா நட்பு. ஓகேங்களா? நட்பு, கேண்மைனா நட்பு. இடப்பெயரா காலப்பெயரா, இதுவும் சிலபஸ் தான். பெயர் சொல் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்கு பாருங்க, அதுதான் 15 நினைக்கிறேன். குணப்பெயர், குணப்பெயர். ஏன்னா கேண்மை நட்பு. ஓகேங்களா? இதே தான் குறியுது, குணத்தை குறியுது. நண்பன், பகைவன், அன்பானவன் அப்படின்னு சொல்லி குறியுது இல்லையா? ஸோ அதனால குணப்பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட், உடம்பிடை தோன்றிற்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி உடல் உர சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர். அதாவது அன்னைக்கே அறுவை சிகிச்சை பற்றி சொல்றது. ஓகேங்களா? உடம்பிடை தோன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி. ஓகேவா? யார் சொல்லியிருப்பா? கம்பர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? கம்பர் தன்னோட இதில் சொல்லியிருப்பாரு. ஆன்சர் வந்து சி. பழைய புக்கில் இருக்குது. அறிவியல் இதுதான். ஓகேங்களா? 16வது கண்டென்ட் நினைக்கிறேன். தமிழில் அறிவியல் சிந்தனைகள். ஓகேவா? 16. நெக்ஸ்ட், திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து வைத்து பாடிய பாடல். ஓகேங்களா? 4 திவ்ய பிரபந்தம் படிக்கிறோம் இல்லையா? அதுதான். திருக்குறு தாண்டகம், இது எல்லாமே அவரு தான். திருக்குறு தாண்டகம், திருநெடுந்தாண்டகம். ஓகேங்களா? திருவந்தாதி வராது. ஓகே. திருவெளு கூற்றிருக்கை. திருவெளு கூற்றிருக்கை தான் அவர் சொல்லணியில் அமைத்து பாடிய பாடல். எதுனா திருவெளு கூற்றிருக்கை. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆன்சர் பி. எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர். எறும்பு கூட சின்னது தானே அப்படின்னு நினைக்காம அந்த எறும்போட கை வச்சு பாருங்க, அந்த கைக்கு அது 8 ஜான் வரும் அப்படின்னு சொன்னது ஔவையார். ஓகேங்களா? ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட், காந்திமதியின் வருகை பருவத்துக்காக. காந்திமதியின் வந்தாலே உங்களுக்கு ஒரு குழு எடுத்து சொன்னால் யார் வரணும்? அழகிய சொக்கநாதர். போட்டுங்கண்ணே. காந்திமதியின் வருகை பருவத்துக்காக பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யாருன்னா அழகிய சொக்கநாதர். அதே மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழுக்காக குமரகுருபர் வந்து மீனாட்சி அம்மன் கிட்ட முத்துமணி மாலை வந்து பரிசா பெறுவாங்க. சரிங்களா? இங்கே வந்து காந்திமதி வருகை பருவத்துக்காக வைரக்கடுக்கனை பெற்றது அழகிய சொக்கநாதர். ஓகேவா? நெக்ஸ்ட், யார் இந்த அழகிய சொக்கநாதர்? திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் பிறந்தவர். மரமும் குடையும் என்ற நூலை எழுதியவர். இரட்டர மொழிதல். அதான் அது. சரிங்களா? சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணி. அதாவது இவங்க ஒரு சைவர், ஆனால் வந்து சீவக சிந்தாமணி சமண காப்பியம், அதுக்கு உரை எழுதியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நச்சினார் கிணையார். ஆன்சர் சி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரேனும் ஆள்கவன துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடும் கவிஞன். யார் கவிஞன் அப்படின்னு பாடினாலே அது யாரு? முடியரசன். ஆன்சர் சி. ஓகே. கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம். கோவலன் பொட்டல் என்னால கோவலன் வந்து கொல்லப்பட்டான் இல்லையா? அந்த இடம் தான். ஓகேவா? கோவலன் கொலை கொல்லப்பட்ட இடம். ஆன்சர் பி. சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து ஊரும் பேரும் கண்டென்ட் 15 அந்த சிலபஸ் வந்து கேட்டிருக்கான். சரியா? சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது. சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனம் நுபுவத்து காண்டம். ஓகேங்களா? சீராபுராணம் இருக்கா? அந்த கண்டென்ட். சரியா? எல்லாமே சிலபஸ் ரிலேட்டட் கொஸ்டின் தான். எந்த கொஸ்டின் நான் வெளியிருந்து எடுக்கல, எல்லாமே சிலபஸான கொஸ்டின் தான். மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாசகம். ஓகேங்களா? அதே வந்து உதிரத்தை அறுத்து அப்படின்னு வந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை பற்றி சொன்னால் 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கம்பர் சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி இந்த மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி அப்படின்னு வந்தால் திருவாசகம். ஓகேவா? நெக்ஸ்ட், திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழ். திருவள்ளுவர் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தார் தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் நூல் தோன்றாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார் தெரிந்திருக்கான்னு சொன்னால் கியாப்பே விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? திருவிக்கு என்ன சொல்லிப்பாரு? திருக்குறள் ஒரு நாட்டாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு வகுப்பினருக்கோ சொந்தம் என்று அது மண்பதைக்கும் பொது அப்படின்னு வரும் இல்லையா? அதுதான் திலகர் விதைத்த விதை யாரு? பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் வந்து ராஜாஜி. ஓகேங்களா? காந்தி என்ன சொல்லுவார்? திலகர் வந்து ராஜாஜி என்ன சொல்லுவார்னா பாரதி வந்து தமிழ்நாட்டின் சொத்துன்னுவார், காந்தி வந்து இந்தியாவின் சொத்துன்னு சொல்லுவார். இதுக்கான ஆன்சர் சி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர். கவிமணி இறந்துருவார், தேசிய கவிமணி இறந்துருவார். அவருடைய இறப்புக்கு போய் பாடினவர் தான் யார்? டி.கே. சிதம்பரனார். யார் இவர்? டி.கே. சிதம்பரம் குற்றால முனிவர் என்று அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா? டி.கே. சிதம்பரம். சரிங்களா? குற்றால முனிவர்னா திரிகுட ராசபகைவராக இருப்பக்கூடாது. ஓகேவா? மனிதர்களின் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர். ஓகே, ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன், ஆனால் இப்போ ட்விஸ்ட் வச்சிருக்கேன் இந்த கொஸ்டின். ஈஸ்வர லீலை அப்படின்னால உங்களுக்கு யார் வரும்? நான் பிச்சமூர்த்தி வரும். ஓகே, ஆன்சர் நான் பிச்சமூர்த்தின்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் பிச்சமூர்த்திக்கு 2 புனை பேர் இருக்குது, பிக்ஸு மற்றும் ரேவதி. பிக்ஸு மற்றும் ரேவதி அப்படின்னு 2 துணை பேர் இருக்குது. அப்போ ரேவதி அவர் தானே, நான் பிச்சமூர்த்தி தானே. அப்போ ஆன்சர் என்ன? பி மற்றும் சி. ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? நீங்கள் நினச்ச மாதிரி சி கிடையாது. எத்தனை பேர் தப்பு பண்ணீங்கன்னு பாருங்க. ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின் வந்து புரிஞ்சு படிக்கணும். ஆப்ஷன் 4 ஆப்ஷனையும் பார்க்கணும். ஆப்ஷன் டி. ஓகேவா? எப்படி ட்விஸ்ட் நல்லா இருக்கா? நெக்ஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினை செலக்ட் பண்ண நானே, இதெல்லாம் நான் தான் எடுத்தேன் ட்விஸ்ட் வைக்கலான்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஓகே கவுட் இப்போ ஒரு நிமிஷம்.
அடுத்து வந்து முடியரசன், புலவர் பொறுத்த முடியரசன் வந்து காவிய பாவை 3, சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் 1, குமரகுருபர்னா சகலகலா வெள்ளி மாலை 4, கண்ணதாசன் வந்து மாங்கனி 2, 3 1 4 2 இருக்கா, இருக்குது டி. ஓகே. சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாவே இந்த தேசமெல்லாம் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது என பாடியவர் யார்? ஏர்முனை. இந்த பாட்டு என்ன நூல் இருக்குது? ஏர்முனை, பழைய புக்கு. அப்போ யார் வந்து மருகதாசி. ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட், தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூது விட்டார். ஏன்னா தலைவி தான் தலைவனுக்கு தூது விட முடியும். ஓகேவா? அப்போ தன்னை இவர் ஒரு ஆண், அதனால தன்னை கதாநாயகியாக நினைச்சிட்டார். யாருன்னா நம்மாழ்வார். ஓகேவா? இந்த நம்மாழ்வாரையே கடவுளாக, இப்போ இந்த நம்மாழ்வார் மனுஷன் தான், அவரை கடவுளாக ஒருத்தன் கும்பிடுவான். அவன் யாருன்னா மதுரை கவி ஆழ்வார். ஞாபகம் வச்சுங்க. நம்மாழ்வார் யார்? இயற்பெயர் வந்து மாறன் சடகோபர். ஓகேங்களா? அதனால தான் கம்பர் இவருக்கு சடகோபர் அந்தாதி எழுதியிருப்பார். ஓகேங்களா? இவருக்கு இன்னொரு பேர் என்ன? மாறன் சடகோபர். வேற என்ன அப்படின்னா, இவர் வந்து திருவாய்மொழி 1000 பாடல்கள் எழுதியிருப்பார். அது திராவிட வேதம் என்று அழைக்கப்படும். ஓகே. உமர் கய்யாம் ரூபாய் என்ற நூலை எழுதி கவிமணி மொழிபெயர்த்தார். ஆமாம், உமர் கய்யாமோட ரூபாய் என்ற கவிதையை கவிமணி மொழிபெயர்த்திருப்பாரு. ரூபாய்னா 4 அடி செய்யுள். ஓகேங்களா? 4 வடி செய்யுள் தான் ரூபாய். ஆன்சர் சி. ஓகே. நெக்ஸ்ட், சோவியத் அறிஞர் தால்சுதாய் வெளிக்காட்டலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ். ஆமாம், சோவியத் அறிஞர் யார்? தால்சுதாய் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? எங்கே வருவார் தால்சுதாய்? நம்ம நேர் வந்து இந்திரா காந்தி புக் எழுதும்போது சொல்லுவார் இல்லையா, அவர் தான். ஓகேவா? காந்தியடிகள் தான் அது. இவர் எழுதின திருக்குறள் வச்சு படிப்பார். ஆன்சர் செகண்ட் பி. கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறினார்? ஓகேங்களா? கவி காலமேகம் வந்து வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். ஓகேவா? ஆன்சர் சி. இவர் வந்து ஒரு வைணவம், ஆனால் இவர் வந்து ஒரு பொண்ணை காதலிப்பார். அந்த பொண்ணு வந்து எங்கே இருக்குன்னா சிவனோட கோயிலில் வந்து சமையல் செய்கிற பெண்ணாக இருக்கும். அதனால் பாருங்க, அன்னைக்கே லவ். ஓகேங்களா? சமயம் விட்டு சமயம் மாறி இருக்காரு அன்னைக்கே. ஆனால் இன்றைக்கெல்லாம் அது கொலை குற்றமாச்சு. அன்னைக்கு வந்து பார்த்துங்க, அன்னைக்கே அந்தளவுக்கு லவ் வந்துருக்கு. சரியா? ஆன்சர் சி. காதலுக்கு மத ஜாதியில் இருக்கக்கூடாது. ஓகே. அடுத்து வந்து நூலையும் நூலாசிரியையும் பொறுத்துக்க. ஓகே. ஜானகி ராமன் வந்து என்னன்னா செம்பருத்தி. ஆல்ரெடி டெஸ்ட் வச்சுட்டு அந்த கொஸ்டின் 2. ஓகே. கானா சுப்பிரமணியன்னா கரைந்த நிழல்கள். ஓகேங்களா? பெரிய மனிதர் 4. சா கந்தசாமினா சாயாவனம். இது தெரியும் நமக்கு. 2 4 1. அசோகமித்திரன்னா கரைந்த நிழல்கள் 3. சரிங்களா? 2 4 1 3 இருக்கா பாருங்க. 2 4 1 3 ஆன்சர் ஏ. ஓகே. மனைக்கு விளக்கம் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். எங்கே வருது? நான்மணி கடிகை. துண்டு என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் என்ன? நான்மணி கடிகை. நான்மணி கடிகையில் தான் யார்? விளம்பி நாகனார். இதில் விளம்பி என்பது என்ன? ஊர் பெயரா இயற்பெயரா? ஊர் பெயர். ஓகேவா? சமண முனிவர் என்ன? 4 முன்றுரை அறையினார் பழமொழி 400 நல்லாதனார் திரிகடிகம். ஓகேவா? பின்னொற்றுள் பொருந்தா பொருள். ஓகே. புறம்னா சிறந்த ஊர். அதனால தான் அது புறம்ன்றதான் அப்புறம் என்னவா மாறிச்சு? இந்த புறமாக மாறிச்சு. ஓகேவா? சரி, புறம்னா சிறந்த ஊர், அதான் காஞ்சிபுரம். ஓகேங்களா? பாக்கம் கடற்கரை சுற்றூர்னா என்னது? பாக்கம் தான். கடற்கரை ஓரம் உள்ள சுற்றூர் வந்து பாக்கம். குப்பம்னா குறிஞ்சி நில வாழ்விடமா? கிடையாது. குறிஞ்சினா தான் குறிஞ்சி நில வாழ்விடம். குப்பன்றது வந்து என்ன அர்த்தம்? குப்பன்றது வந்து நெய்தல் நிலத்தோட வாழ்விடம். ஓகேவா? நெய்தல் நிலம் வரணும். கடற்கரை ஓரம் குப்பன்னு சொல்லுவாங்க. பட்டினம் கடற்கரை நகரம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. இதில் எதுனா குப்பன்றது தான் தப்பு. ஆன்சர் சி. அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கிளம்பம் ஒரு 600 நூல். ஓகேங்களா? 600 அறநூல்கள் இருந்து என்ன பண்ணிருப்பானா? ஓகேவா? நம்ம முக்கியமான தேவைப்படுற கவிதையை மட்டும் தொகுத்து தமிழ் செய்யுட்கிளம்பம்னு பேர் வச்சிருப்பாரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி.யு. போப். ஆன்சர் வந்து சி. ஓகேவா? தமிழ் செய்யுட்கிளம்பம். சமூகத்தின் மாற்றத்தின் சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்கள். அப்போ யார் சொல்லிப்பா? ஒரு புரட்சியாளர் தான் இன்னொரு புரட்சியாளர் பற்றி பேச முடியும். எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்திலே நமக்கு தலை சிறந்த புரட்சியாளர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட், நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தன் நல்காதாகி விடின். ஓகேவா? தான் நல்காதாகி விடின். ஆக தண்ணி கூட என்ன ஆகும்? கடல் சொல்கிறோம் இல்லையா? கடல் கூட என்ன போகும்? ஒரு நாள் வற்றி போகலாம். ஓகேவா? தண்ணீர்மை குறைந்து விடும். ஒரு நாள் கூடும், ஒரு நாள் குறையும். இது எதை பற்றி சொல்லுது? நிலையாமை பற்றி சொல்லுது. ஓகே. அன்னைக்கே நீரியல் அறிவை பற்றி யார் சொல்லியிருக்கா? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ நீரை பற்றி சொல்கிறோம்ல, இது என்ன அறிவுனா நீரியல் அறிவு. ஓகே. அறிவியல் சிந்தனை சொல்கிறோம் இல்லையா? தமிழில் அறிவியல் சிந்தனை கண்டென்ட் 16 அதை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. செல்வத்து பயனே ஈதல் என பாடியவர் நக்கீரனார். ஓகேவா? நக்கீரனார். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பமெனினே தப்புனாம் பலவே. ஓகேவா? என்னது? உடுப்பவினாலி உண்பவி 2. அதுதான் சரி. ஆன்சர் வந்து செகண்ட் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்னொன்றுள் எது அண்ணாவின் படைப்பு அன்று? அண்ணா ஒரு வேலைக்காரி, இரவு, செவ்வாழை. குரட்டை ஒலி தான் இல்லை. குரட்டை ஒலி யார் அப்படின்னு பார்த்தோன்னா மூவா. ஓகேங்களா? குரட்டை ஒலி மூவா. மீதி எல்லாமே அண்ணா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. வேலைக்காரி, ஒரு இரவு, செவ்வாழை. ஓகேங்களா? அடுத்து வந்து மனிதன் மனநிலையை இருள் மருள் தெருள் என அருள் என கூறியவர். இருள் மருள் தெருள்னு சொன்னது வந்து யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா? விவேகம் அல்லாத வீரமும் அப்படி சொல்லி விவேகம் வீரத்தை பற்றி சொன்னாலும், இருள் மருள் தெருள்னு சொன்னாலும் முத்துராமலிங்க தேவர். இது மட்டும் இல்லாமல் தெய்வீகத்தையும் தேசியத்தையும் 2 கண்களாக போற்றவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி என தமிழினத்தின் தொன்மை பற்றி கூறும் நூலின் பெயர் என்னன்னா?
புறப்பொருள் வெண்பாமலை ஓகேங்களா. புறப்பொருள் வெண்பாமலை எழுதுந்து யாரு அப்படின்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அய்யனார் இதனார் ஓகேங்களா. அய்யனார் இதனார் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தோடு வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி. இது எங்கன்னா தமிழின் தொன்மை கண்டென்ட் 8 ஓகேங்களா. உரைநடையில் கண்டென்ட் 8லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக ஓகேங்களா. மு வரதராசனார் குரட்டை ஒலி அதிகமாக அதுதான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸ்ரீமதி எஸ் லட்சுமி இதெல்லாம் பழைய புக்கோட துணைப்பாடங்கள் ஓகேங்களா. ஸ்ரீமதி எஸ் லட்சுமி மனம் நுகர்ந்ததற்கு பணம் ஓகேங்களா. மனம் நுகர்ந்ததற்கு பணம் 3 4 3. நீலவன் நன்றி பரிசு ஓகேங்களா. நீலவன் வந்து நன்றி பரிசு 2. லட்சுமி வந்து மெல்ல மெல்ல மர 1 4 3 2 1 ஆப்ஷனுக்கு அப்புறம் 4 3 2 1 ஏ ஓகேவா. நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு சொல்லு. இலக்கண குறிப்பு ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னிசை அளபடை அதாவது இதில் வந்து பொருந்தா சொல்லை வந்து எழுதணும். இல்லை இலக்கண குறிப்பு சொல்லி எழுதுக. இன்னிசை அளபடை மட்டும் எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஓகே இன்னிசை அளபடை சா ஐ பிரிங்க. இப்போ வந்து நான் சீர் பிரிக்கிறேன். அதாவது தனி நெடில் ஒரு சீராகும் குறியிலும் ஒற்றும் ஒரு சீர். அப்போ 2 சீர் வருது. 2 சீர் வருது. அப்போ இது என்ன இது அது மட்டும் இல்லாமல் சா ஐ அதாவது சான்ற முதல் எழுத்து சொல்லின் முதலில் அளபெடுத்தா அது கண்டிப்பாக என்ன அளபடை செய்யுளிசை அளபடை தான் ஓகேங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் ஈரசைச்சீர். ஸோ ஆன்சர் வந்து இது வந்து செய்யுளிசை அளபடை. படும் இதையும் நான் சீர் பிரிக்கிறேன். பாடு இது ஒரு சீர். ஊ இம் இது ஒரு சீர். அப்போ 2 சீர் ஈரசை சீராக வந்திருக்கு. நாம் என்ன பண்ணுவோம் ஊ வந்தாலே இன்னிசை அளபடை போட்டுவோம். தப்பு ஓகேங்களா. ஈரசை சீராக வந்தால் அது என்னது செய்யுளிசை அளபடை ஓகே. அப்போ படும் பா தனி குறியில் எடுத்து தனி நெடில் 2 சேர்ந்து வந்தால் ஒரு சை. ஊ இம் தனி குறியில் தனி நெடில் இது ஒரு ஒற்று ஓகேங்களா. இது ஒரு சீர். அப்போ ஈரசை சீராக வந்திருக்கு செய்யுளிசை அளபடை. குறி கு-ரி இது ஒரு அதுதான் படும் மாதிரி இதுவுமே ஓகேங்களா. குறி இது ஓரசை இது ஈன்றது ஓரசை. அப்போ ஈரசை சீராக வந்திருக்கு. அப்போ இதுவும் என்ன அர்த்தம் இன்னும் செய்யுளிசை. தாங்குறும் தா தனி நெடில் ஓகேங்களா. தனி நெடில் கூட ஒரு ஒற்று. அப்போ இது ஒரு அசை. கூறு தனி அதாவது இரு நெடில் இது இரு குறில் இது ஒரு அசை. ஊ இம் இது ஒரு அசை. மூவசை சீராக வந்திருக்கா. அப்போ மூவசை சீராக வந்தாலே என்ன சொன்னேன் இன்னிசை அளபடை ஓகேங்களா. மற்றெல்லாம் ஈரசை இது மட்டும் மூவசை. ஸோ ஆன்சர் வந்து டி ஓகேங்களா. ஸோ இப்படி தான் அளபடை பிரிக்கணும். அளபடைக்கு கிளாஸ் போட்டுக்க ரொம்ப ஈஸி தான் பார்த்துங்க. அடுத்து வந்து கொடுப்பதும் கெட்டா இருக்குது ஓகேங்களா. கெடுப்பதும் கெட்டா இருக்குது பாருங்கள் என்ன கேட்குறான். கீழ்காணும் உயிரளபடைகள். உயிரளபடைனா என்ன அதாவது உயிரெழுத்துக்கள் அளபெடுத்தா உயிரளபடை ஒற்றெழுத்து அளபெடுத்தா ஒற்றளபடை. உயிரளபடை தான் 3 வகைப்படும். அதில் செய்யுளிசை இன்னிசை சொல்லிசை ஓகே. இதில் என்ன கேட்குறான் உயிரளபடைகளுள் பொருந்தாதது. கெடுப்பதும் கெட்டா இருக்குது. கெடுப்பதும் ஓகேங்களா ஓரசை. கெடு இப்பு வந்து ஓரசை. அடுத்து வந்து என்ன இருக்குது பாருங்கள் கேடு இப்பு ஓரசை. பா து ஓரசை. ஊ இம் மூவசை. அப்போ இது என்னது இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை உயிரிழப்பில் ஒன்றா தான் இருக்குது கரெக்டு. உலார் ஊ லா ஓரசை. ஆ ஈர் ஓரசை ஈரசை. அப்போ ஈரசைனா செய்யுளிசை ஓகேங்களா. படார் பா டா ஓரசை ஆ ஓரசை. அப்போ ஈரசை. அப்போ செய்யுளிசை அளபடை. தூவு தூ ஓகேங்களா. தனி நெடில் ஒரு எழுத்து ஊ ஒரு எழுத்து ஓகேங்களா. தூவு மலை ஓகே. தூவு வெறும் மீனிங் வந்து தூ தான் ஓகேங்களா. இதுவும் ஈரசை தான். மலை வந்து தனி வேர்டு. அப்போது இதுவும் செய்யுளிசை அளபடை. அப்போது ஆப்ஷனில் 3 செய்யுளிசை அளபடை 1 மட்டும் இன்னிசை அளபடை கொடுத்துருக்கான். அப்போ பொருந்தாது என்னது கெடுப்பதும் கெட்டா இருக்கும். ஆன்சர் ஏ ஓகேவா. நெக்ஸ்ட்டு கருத்தாவாகு பெயர் அல்லாத கருத்தாகு பெயர் என்ன அர்த்தம் அதாவது ஒரு புத்தகமாக அந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்தை எடுத்துக்கிறது தான். இங்கே பாருங்கள் திருவள்ளுவரை படித்துப்பார். திருவள்ளுவரை போய் படிக்க முடியுமா. திருவள்ளுவர் எழுதிய கருத்து என்ன திருக்குறளை தான் படிக்க முடியும். ஸோ அப்போ அது என்ன அர்த்தம் திருக்குறள் பதிலாக திருவள்ளுவர்னு ஆகி வந்திருக்கு. கருத்தாக பேர் ரைட்டு. கம்பனை புரட்டிப்பார். கம்பனை புரட்ட முடியாது. கம்பன் எழுதிய கம்பராமாயணத்தை தான் படிக்க முடியும். ஸோ கம்பராமாயணத்து பதிலாக கம்பன் ஆகி வந்திருக்காரு. கருத்து அது ஆகி வந்திருக்கு. ஸோ கரெக்டு. தொல்காப்பியனை தொட்டு உணர். தொல்காப்பியத்தை படித்து தொட்டு உணர்ன்னு சொல்கிறான். தொல்காப்பியனை ஓகேங்களா. தொல்காப்பியத்து பதிலாக தொல்காப்பியம் ஆகி வந்திருக்கு. நான் சமையல் கற்றேன் ஓகேங்களா. இங்கே என்ன வந்திருக்கு நான் சமையல் கற்றேன். 3 வந்து கருத்தாக வந்திருக்கு. நான் சமையல் கற்றேன் வந்து காரியவாகு பெயர் ஓகேவா. அப்போ இது 1 மட்டும் தான் தப்பு. ஆன்சர் டி. பின்வற்றுள் வினைத்தொகை என்னும் இலக்கண குறிப்பு. வினைத்தொகை என்னும் இலக்கணத்திற்கு சான்றாக வராத சொல். அப்போ பொருந்தாது ஒன்று. வினைத்தொகை கொலை புலி பொலிதரு மணி பொங்கு கடல் செய்கொள்ளல். நல்லா பாருங்கள் பொலிதரு மணி ஓகேங்களா. பொலின்றது வந்து பொலிதல் அப்படின்ற ஒரு வினை. தருமணின்றது ஒரு பெயர் சொல். ஒரு வினை சொல்லுக்கு அடுத்து ஒரு பெயர் சொல் வருது அப்படின்னா அது பேர் தான் வினைத்தொகை. பொலியும் பொலிகின்ற பொலிந்த 3 காலத்துக்கு அப்போ வினைத்தொகை. பொங்கு கடல் பொங்குகின்ற. பொங்குனா ஒரு வினை. கடல்னா ஒரு பெயர். ஒரு வினைக்கு அடுத்து ஒரு பெயர் சொல் வருது. 2 சேர்ந்து இங்கே கேப் வரக்கூடாது. 2 சேர்ந்து வந்திருந்தால் அது பேர் வினைத்தொகை. அதுக்கடுத்து செய்கொள்ளன். செய்கின்றது ஒரு வினை. கொல்லன்றது ஒரு பெயர். ஒரு வினை ஒரு பெயர் சேர்ந்து வரணும். நடுவில் எந்த எழுத்தும் சேரக்கூடாது. அப்படி வந்தால் வினைத்தொகை. கொலை கொலைன்றது ஒரு வினை தான். புலின்றது ஒரு பெயர் தான். ஆனால் நடுவில் என்ன வந்திருக்கு சந்தி அதாவது வல்லினம் மிகுந்திருக்கு இல்லையா. இப்புன்ற ஒரு வார்த்தை மிகுந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ அது தப்பு. ஸோ ஆன்சர் என்ன வரணும் ஏ கொலை புலி. அதே வந்து இப்பு வராமல் வந்திருந்தால் இது ரைட்டு சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஏ வினைத்தொகை வராது அது ஓகே.
ஞாபகம் வச்சுங்க. வினைத்தொகையில் வல்லினம் வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த கொலை புலி ஏன் இங்கே இப்போ வருதுன்னா, புலின்றது வந்து பொதுப்பெயர், கொலைன்றது சிறப்பு பெயர். அதாவது கொலை செய்யக்கூடிய புலி, வரி புலி, ஓகேங்களா, சிவிங்கி புலி அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா? புலி பொதுப்பெயராக வச்சுக்கிட்டு அந்த கொலைன்றது இங்கே சிறப்பு பெயராக வரனால இரு பெயரொட்டு பண்பு தொகையாக மாறுது. இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ஓகேங்களா? மீதியெல்லாம் அப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வினைத்தொகை. இது மட்டும் இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஸோ அதனால தான் இது ஒன்று. அந்த ஆட் ஒன் இது தான். சரிங்களா? ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு, ரகசிய வழி என்னும் நூலின் ஆசிரியர். உங்களுக்கு தெரியும் ரகசிய வழி என்னும் நூலின் ஆசிரியர் வந்து யார்? லிட்டன் பிரபு. ஓகேங்களா? விட்டன் பிரபுன்னு போட்டுருவாங்க. லிட்டன் பிரபு. ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். லிட்டன் பிரபு. ஆப்ஷன் பி. இந்த ஜான் பனியன் யார்? ஜான் பனியன். ரகசிய வழின்றது வந்து தி சீக்ரெட் வேன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஜான் பனியன் எழுதிய என்ன நூல் அது? தி ப்ராக்ரஸ் பில்கிரிம் தான். தி பில்கிரிம் ப்ராக்ரஸ். ஓகேங்களா? புனித யாத்திரைகளின் பயணம். அதுதானே ரச்சனை யாத்திரிகம். ஜான் பனியன் எழுதிய பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படின்ற நூலை தழுவி தான் என்ன எழுதியிருப்பாரு? எச்.ஏ. கிட்னே பிள்ளை ரச்சனை யாத்திரை எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஜி இப்போ வந்து திருக்குறள் ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார். எச்.ஏ. கிட்னே பிள்ளை தான் அந்த இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கின்றேன். அதாவது திருவிக்கா அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி அவரோட ஒய்ஃப் 7 வருஷத்தில் இறந்துடுவாங்க. ஒரு குழந்தையும் இறந்துடும். தனியாக வாழ்ந்துருப்பான் மனுஷன். அவர்கிட்ட போயிட்டு ஒருத்தன் கேட்குறான், என்ன ஏன் திருவிக்கா நீ தனியாக வாழ்ந்துருக்கே, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு. நான் தனியாக எங்கடா வாழ்ந்திருக்கேன், நான் தமிழோடு வாழ்கின்றேன், உரைநடை எழுதுவது எனது தொழில் அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ அந்த மனுஷன் யாருன்னா திருவிக்கா. நாமளாம் இன்றைக்கி அப்படி சொல்லுவோமா? நெக்ஸ்ட்டு, தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60 விழுக்காடு பங்கு. ஓகே, கிடைக்க வழிவகை செய்தவர் யார்? காமராஜர். ஓகேங்களா? காமராஜர். தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டம். நெக்ஸ்ட்டு, வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால், திண்மை இல்லை ஒரு சிறுநரின்மையால். ஓகேங்களா? அங்கே என்ன இல்லை? வன்மை இல்லை. வன்மைனா என்ன அர்த்தம்? கொடை. யாருமே கொடை மனம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அங்கே வறுமைன்னு ஒன்று இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. எவனாவது கேட்டால் தானே இந்த வச்சுக்கன்னு கொடுக்கறதுக்கு. அங்கே யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா வறுமை இல்லை. திண்மை இல்லை ஒரு நேர் செருணரின்மையால். திண்மைனா வலிமை. அங்கே வலிமையே தேவைப்படலை. ஏன்னு பார்த்தா அங்கே எவனும் பகைவர் கிடையாது. எல்லாம் நட்போட பழகணும். இந்த நாடு எதுனா இது வந்து கம்பராமாயணம். கம்பராமாயணம் சொல்கிறது கோசல நாடு. ஆன்சர் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நீரின் வந்த நிமிர்பரி புறவியும். நீரின் வந்த நிமிர்பரி, பரினா அர்த்தம் பரி புறவி, குதிரை. ஓகேங்களா? அரேபிய நாட்டிலிருந்து நம்ம குதிரை எப்படி வந்துச்சு? கடல் வழியில் வணிகம் வந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டாங்க. காலின் வந்த கருங்கறி மூட்டையும். காலின் உள்நாட்டிலேருந்து, அதாவது முசிறி துறைமுகத்துக்கு நம்ம நாட்டிலேருந்து, கேரளாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து என்ன எடுத்தாங்க? கருங்கறி. கருனா என்ன அர்த்தம்? கரினா வந்து மிளகு. ஓகேங்களா? மிளகு வந்து உள்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. வடமலைனா இமயமலை பிறந்த மணியும் பொண்ணும். தங்கமும் மணியும் எங்கே வருது? இமயமலைந்து வருது என்னும் செயல். இதெல்லாம் எங்கே வருது? இதெல்லாம் வந்து கண்டென்ட் 18 தமிழகத்தில் கடல் வணிகம். அதை பற்றி படிப்போம் இல்லையா? அதுதான் ஆன்சர் வந்து பட்டினப்பாலை. ஆன்சர் பி. ஓகேங்களா? பட்டினப்பாலை. பின்வரும் தூய்களுள் கண்ணதாஸ். பின்வரும் நூல்களுள் இப்படி அட்மின் பாருங்கள். பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது? இயேசு கவி எழுதினார். தைப்பாவை, கள்ளக்குடி. திருக்கை விளக்கம் வந்து யார்? திருக்கை விளக்கம் வந்து கம்பர் எழுதியிருப்பார் இல்லையா? ஆமாம், கம்பர் விளக்கம் எழுதியிருப்பார். சரிங்களா? திருக்கை விளக்கம் கிடையாது. இயேசு காவியம், தைப்பாவை, கள்ளக்குடி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட், பொருந்தா சொல்லை கண்டறிக. கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர். இதில் வந்து பொருந்தா சொல்ல கேட்குறான். ஓகே, 3 வந்து கரிசலாங்கண்ணி குறிக்கும். அப்போ எது? கையந்தாகரை, பிரங்கசாரம், தேகராசம். ஓகேங்களா? இது 3 என்னது? இது 3 வந்து கரிசலாங்கண்ணிக்கு பேர். ஞான பச்சிலை தான் என்ன அர்த்தம்? ஞான பச்சிலை வந்து தூதுவளை. ஓகேங்களா? சிங்கவல்லி, வள்ளலார் சொல்லியிருப்பார் இல்லையா? அது. ஸோ ஆன்சர் வந்து பி, பொருந்தாது. பாஞ்சாலி சபதத்தின் பிரிவு பாடல்களின் எண்ணிக்கையில் பின்னோட்டில் எது சரியானது? 2 பாகம் 5 சருக்கம் 412 பாடல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பாஞ்சாலி சபதம். விருத்தமும் சிந்துவும் சேர்ந்து பாடப்பட்டது. அந்த கொஸ்டின் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பழந்தமிழ் கற்றல் இன்பம், பல நாடு சுற்றல் இன்பம். இன்பம் வந்தாலே சுரதா. ஓகேங்களா? ஆன்சர் வந்து சுரதா. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் குரூப்பில் நான் கேள்வியில் கேட்டேன். வெள்ளைக்காரர் சண்டையினால் விளைந்த அழிவினை ஐயோன்னு வந்துச்சு. பக்கத்தில் ஆச்சரியக்குறி வந்துச்சு. ஒரு நாவினால் எங்கனம் சொல்வேன் ஆச்சரிய வந்துச்சு. எவ்வகை வாக்கியங்கிறா? அவ்வளோதான். ஐயோன்னு வந்துச்சு, ஆச்சரியக்குறி வந்துச்சு. கண்ணை முட்டுனா போகலாம். வியப்பு வாக்கியம். சரிங்களா? குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யார் போயிடக்கூடாது? கண்ணதாசன் போயிடக்கூடாது. கவியரசு கண்ணதாசன்றது மக்களால் அமைஞ்ச பெயர். ஓகேங்களா? குன்றக்குடி அடிகளார் யாருக்கு கவியரசு என்ற பட்டம் விட்டார்னா முடியரசனுக்கு. ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட், ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். இதெல்லாம் எங்கே வரும்? இதெல்லாம் வந்து குற்றால குறவஞ்சி. ஓகேங்களா? குற்றால குறவஞ்சி. அவள் பாடலில் குறி சொல்கிறவ அவளோட நாட்டை பற்றி மருதூர். அவளோட நாடு வந்து மருதூர் இல்லையா? மூத்தவளோட நாடு. சாரி, குற்றால குறவஞ்சியா? ஆமாம், குற்றால குறவஞ்சி வந்து குறி சொல்ல வருவா. ஓகே, அவள் வந்து என்ன பண்ணுவாள்? தன்னோட மலையை பற்றி சொல்லும்போது, தன்னோட ஊரை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்லுவாள். ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம், இங்கே எந்த வறுமையும் இல்லை அப்படின்னு சொல்லி பாடுவா. அதுதான் குற்றால குறவஞ்சி. ஆன்சர் சி. பொருந்தாததை இதே மாதிரி முக்குடர் பல்லுலையும் ஒரு பாட்டு வந்துடும். சரிங்களா? அடுத்து வந்து பொருந்தா சொல்லை கண்டறிக. ராணி மங்கம்மாள் கணவன் சொக்கநாத நாயக்கர். ஓகே, ராணி மங்கம்மாள் வந்து சொக்கநாத நாயக்கர் தான் கணவன் பேர். ராணி மங்கம்மாள் மகன் முத்துவீரப்பன். ரைட்டு. ராணி மங்கம்மாள் மருமகள் கமலாம்பிகை. தப்பு. ராணி மங்கம்மாள் பெயர் விஜயரங்க சொக்கநாதன். ஓகே, கமலாம்பிகை யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருவிக்காவோட ஒய்ஃப் தான் கமலாம்பிகை. சரிங்களா? ஸோ இது வந்து பேர் எனக்கு மறந்து போச்சு. கமெண்ட் பண்ணுங்கள். ராணி மங்கம்மாளோட மருமகள் பேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம். அதாவது எப்பயுமே நான் ஏன் இப்படி கொஸ்டின் வைக்கிறேன்னா, மேலே வந்து ராணி மங்கம்மாளா, அது ரிலேட்டடாகவே அடுத்த கொஸ்டின் ராணி மங்கம்மாளை பற்றியோ இல்லை வந்து அப்படியே வரும். ஒரு சில கொஸ்டின் குரூப் போல் அப்படி தான் வரும். அதுக்காக தான் ரிலேட்டடாக வைக்கிறேன். ஒவ்வொருத்தம் எந்த சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் அப்படின்னு சொன்னாங்க.
ராணி மங்கம்மாள். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். பெயர் சொல்லின் வகையறிதல் மாட்சி. மாட்சின்றது என்ன அர்த்தம்? மாட்சினா சிறப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா. இவர் சிறப்பானவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பண்பை குறிக்குது, அதனால பண்பு பெயர். ஆப்ஷன் பி. மாட்சின்றது பண்பு பெயர், ஞாபகம் வச்சுங்க. மகிழ்ச்சின்றது தொழிற்பெயர், அதையும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. ஒழுக்கம்ன்றதும் தொழிற்பெயர். ஓகேவா. இதெல்லாம் கொஸ்டினாக கேட்டிருக்கான். பொங்கல் வழிபாடு யார்? நான் பிச்சைமூர்த்தி. ரைட்டு, பொருந்திய இணை கேட்குறான். நான் பிச்சைமூர்த்தி தான் பொங்கல் வழிபாடு. சிரித்த முத்துக்கள் வீரகாவியம். வீரகாவியம் யார் வந்துருவா? வீரகாவியம் வந்து பூங்கொடி, வீரகாவியம் எல்லாம் முடியரசன் வந்துருவார். ஓகேங்களா. சிரித்த முத்துக்கள் வந்து இது யாரும் தெரியல. சிரித்த முத்துக்கள் மறந்து போச்சு, மீண்டும் படித்தேன் மறந்து போச்சு. தஞ்சை வாணன் கோவை இதெல்லாம் இவர் இல்லை. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பொங்கல் வழிபாடு, நான் பிச்சைமூர்த்தி. ஏன்னா இதுதான் வந்து நம்ம படித்தோம், சரியாக பொருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ மீதியெல்லாம் யாருன்னு பாருங்கள். தஞ்சை வாணன் கோவை, இதுதான் காமராசர் வருமோ? ஓகே. இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்துங்க. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து கீழுள்ள நூற்பட்டியலில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிடாத நூலில். கவிக்கோ நேயர் விருப்பம், பால் வீதி, இன்னொரு சிகரம் இவர் வர மாட்டார், சொந்த சிறைகள். ஓகேங்களா. இது 3 எழுதியிருப்பார். இன்னொரு சிகரம் வந்து தாராபாரதி. கரெக்டாக, இன்னொரு சிகரம் தாராபாரதி. ஓகேவா. ஓகே. அப்போ ஆன்சர் வந்து டி. அப்துல் ரஹ்மானோட சாகித்ய அகாடமி வாங்கின நூல் எதுனா ஆலாபானை 1999. ஓகேங்களா. அதையும் ஞாபகம் வச்சுங்க. கவிக்கோ என்று அழைக்கப்படுவர் அப்துல் ரஹ்மான். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பதிமார் கலைஞர். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து சி. கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் இப்பாடலடி இடம்பெற்ற. நல்லா பாருங்க, யாரை குறிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம். கைவண்ணம் அங்கு கண்டேன், அதாவது ராமன் வந்து சீதையை எப்படி கல்யாணம் பண்ணுவான்? சிவன் வந்து ஒரு வில்லு வச்சிருப்பாரு. அந்த வில்லை உடைச்சாதான் என்ன கிடைக்கும்? சீதையை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு போட்டி வைப்பாங்க இல்லையா. அப்போ வந்து ராமன் என்ன பண்ணுவான்? சிவனோட வில்லை உடைச்சிடுறாரு. இது ஒரு கண்டென்ட். ரெண்டாவது வந்து கால்வண்ணம், அதாவது இவர் என்ன பண்ணுவார்? ஏதோ ஒரு கதை தான் எனக்கு தெரியாது. 3 அடியில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? உலகத்தை வந்து அளந்திருப்பார் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் யாரை குறிக்குது? இதெல்லாம் ராமனை குறிக்குது, பெருமாளை குறிக்கிறது. சிலப்பதிகாரம், நலவெண்பா, மகாபாரதம், கம்பராமாயணம். இதில் எதில் வந்து ராமன் வரான்? கம்பராமாயணத்தில் தான் வராது. அவ்வளோதான். ஆன்சர் டி. டேரெக்டாக படித்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு கதையை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நம்ம ஈஸியாக ஆன்சராக போட்டலாம். ஓகேங்களா. கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்ற பாடலில் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். சரிங்களா. ஆன்சர் டி. பாரதியின் பாஞ்சாலி சபதம் எந்த பாவடிகளில் ஏற்படுது? அதான் சொன்னேன் இல்லையா. சிந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போ விருத்தமும் சிந்தும். ஓகேங்களா. வெண்பாவும் சிந்தும் கிடையாது, விருத்தமும் சிந்தும். இதில் பாடப்பட்டதானே அது பாஞ்சாலி சபதம். ஓகேங்களா. 412 பாடல்கள். வேலுநாச்சியார் அறியாத மொழி. வேலுநாச்சியார் வந்து சின்ன வயசுல ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது, வடமொழி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஆகாது, அதனால் வடமொழி கற்றுக்க மாட்டாங்க. ஆன்சர் டி. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு நட. ஓகேவா. நாளை நமதே அப்படின்னு சொல்லி எழுதிருப்பார் இல்லையா, மு மேத்தா. ஓகேங்களா. ஆன்சர் வந்து சி. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு 2006 வந்து என்ன வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார். ஓகே. தெல்லு நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் திருக்குறள். தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் திருக்குறள். அதில் தான் இல்லாததில்லை, சொல்லாததில்லை, பொல்லாததில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாரதிதாசன். ஆன்சர் பி. ஓகேவா. அடுத்து வந்து இளநாயர்களே வந்துச்சு. இளைஞர்களை சொல்கிறார். இளநாயர்களே உங்கள் தொண்டெனும் ஒளியே அவள் நோய்க்குரிய மருந்து. தமிழ் தாய் வந்து என்ன பண்ணிருக்கா? நோயுற்று இருக்கா, அவளை காக்க இளைஞர்களே, சகோதரர்களே, மாணவர்களே எழுந்து வாங்க அப்படின்னு இளைஞர்களை அழைத்தவர் யார்? தெரிவிக்கா. அது பேர் தான் இளமை விருந்து. ஓகேங்களா. இளமை விருந்து. ஆன்சர் வந்து சி. குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல். ஓகேங்களா. எத்தனை பேர் தொன்னூல் விளக்கம் போட்டீங்களோ அதெல்லாம் தப்பு. சரிங்களா. ஏன்னா நான் முன்னே சொல்லிட்டேன், இலக்கண விளக்கமும் தொன்னூல் விளக்கமும் ஆப்ஷனில் கொடுத்தானா ஆன்சர் வந்து இலக்கண விளக்கம் தான். இலக்கண விளக்கம் இல்லாத போது தான் நீங்கள் எதை குறிக்கணும்? தொன்னூல் விளக்கத்தை குறிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து இலக்கண விளக்கம். ஆன்சர் பி தான். ஓகேங்களா. இலக்கண விளக்கம் ஆப்ஷன்லேயே இல்லைனா தான் தொன்னூல் விளக்கம். சரிங்களா. ஸோ ஆன்சர் பி. திருத்திங்க. பிரபந்த. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பிரபந்த வேந்தர், சிற்றிலக்கிய வேந்தர் என்றெல்லாம் போற்றப்படுவது. அதாவது பிரபந்தன அர்த்தம், சிற்றிலக்கியன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ யார் இவர் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் தான் வந்து எல்லாமே பாடியிருப்பார். அதாவது சகலகலா வள்ளி மாலைன்ற ஒரு சிற்றிலக்கியம், கந்தர் கலிவெண்பான்றது ஒரு சிற்றிலக்கியம். ஓகேங்களா. அடுத்து வந்து மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் ஒரு சிற்றிலக்கியம். அது மாதிரி திருவாரூர் நான்மணி மாலை ஒரு சிற்றிலக்கியம். இது போல எத்தனை சிற்றிலக்கியங்களுக்கு ஏதோ அதிகபட்ச சிற்றிலக்கியங்களை பாடியிருப்பார். ஸோ அதனால தான் இவர் வந்து என்ன சொல்கிறோம்? சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும்ல யாரு? குமரகுருபர். சொன்னாலே மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் பாடிதார் குமரகுருபர். ஸோ ஆன்சர் வந்து சி வரணும். சரிங்களா. ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகு உடையான் என்னும் அடிகள். கம்பராமாயணத்தில் எந்த ஐயோ சொல்லுவாங்க. கம்பனை வர்ணிக்கும் போது கம்பன் வந்து எந்த கலர், மையோ மரகதமோ அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து கங்கை படலம். ஓகேவா. ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட். முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. இப்பாடல் அறியின் ஆசிரியர். இதுதான் வந்து அந்த ஒளியின் அழைப்பு. நான் பிச்சமூர்த்தி. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் வந்து இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். பாடல் வரி யாருடையது அப்படின்னு நாமக்கல் கவிஞர். நம்மளோட 7th புக்கோ 6th புக் 8th புக்லேயும் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஓகேங்களா. அடுத்தது கம்பராமாயணம் நிகரற்ற வாழ்க்கை அனுபவ கருவூலம். வால்மீகியை இதை படிக்க நேர்ந்தால் ஒரு புதுமை காப்பியத்தின் தழுவல். கம்பராமாயணம் வந்து நிகரற்ற வாழ்க்கை அனுபவ கருவூலம். வால்மீகியே இதை படித்தா கூட இது ஒரு புதுமை காப்பியத்தின் தழுவல் என என்பர் அப்படின்னு சொன்னது யாருன்னா தமிழ் அன்பல். ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா. தமிழ் அண்ணல் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகே. நெக்ஸ்ட். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி புரி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று போட்டியவர் யார்? ராவண கவிதை பற்றி சொன்னது அண்ணா. ஓகேங்களா. ஆன்சர் வந்து சி.
புலவர் குழந்தை எழுதியிருப்பாரு. அண்ணா சொல்கிறார், புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலின் ஆசிரியர் முடியரசன். ஓகேங்களா, புதியதொரு விதி செய்வோம்னா முடியரசன் வரணும். ஆன்சர் வந்து பி, திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். ஓகேவா. நெக்ஸ்ட், இது போன்ற ஒரு பேச்சு இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும். அதாவது விவேகானந்தர் பிறந்த நாளுக்கு அப்போ முத்துராமலிங்க தேவர் வந்து அந்த கூட்டத்துக்கு போவார். அப்போ வந்து யாரோ பேச வரணும், அவங்க வரமாட்டாங்கனால விவேகானந்தர் போய் சிறப்பு உரையாற்றுவார் திடீர்னு. அப்போ திடீர்னு என்ன பண்ணுவார், விவேகானந்தரை பற்றி பேச்சு அடித்து தள்ளிடுவார். அதை பார்த்துட்டு வந்து நம்ம காமராஜர் இருக்கிறார் இல்லையா, இவரோட பேச்சு விடுதலைக்கு வந்து இதாகும் அப்படின்னு சொல்லி காமராஜர் தான் பாராட்டுவார். ஆன்சர் டி. ஜி இப்போ பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்கள் 8 மாதம் ஆகிய என்னென்ன நூலை படித்தார்னா வடமொழியும் தமிழும் தான் படிச்சுட்டு வருவார். இங்கே வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசுவார். ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட்டு, பெரிய மீசை சிரித்தார் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான தொகையின் வகை. பெரிய மீசை சிரித்தார் அப்படின்னு வந்தால் அன்மொழி தொகை. ஓகேங்களா. ஆனால் வெறும் பெரிய மீசைக்கு மட்டும் அடிக்கோடிட்டு இதோட இதோட இலக்கண குறிப்பு கேட்குறான். அப்போ என்ன வரணும், பண்பு தொகை. ஓகேங்களா. பெரிய மீசை பெரிய அளவை சொல்லுதா, அளவை காட்டுதா, அப்போ என்ன வரணும், இது பண்பு தொகை. ஓகேங்களா. பெரியதாகிய மீசை அப்படின்னு நம்ம சொல்லணும், பெரிய மீசை. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பண்பு தொகை. அடுத்து வந்து கீழ்காணும் கூட்டுகளுள் பொருந்தாததை தவிர சித்தர்கள்னா யாரு, பிறப்பற்றோர்கள். ரைட்டு. ஓகேவா. நட்டகல்லும் பேசுமே நாதன் உள்ளிருக்கையில் இதை பாடினது யாருன்னா சிவவாக்கியா தான். கரெக்டு. ஓகேங்களா. தெய்வம் ஒன்றே என்றது தெய்வம் உண்டே என்றுன்னு சொன்னது திருமூலர் கிடையாது, பட்டினத்தார். யார் சொல்லியிருப்பாரு, பட்டினத்தார் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ இது தப்பாக இருக்குது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் திருமூலர். ஸோ இப்போ ஆன்சர் சி தான் தவறு, ஏன்னா அது வந்து பட்டினத்தார் சொன்னது. ஓகேங்களா. பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது, பாடும் சொல்லிட்டான். அப்போ என்ன, அது இசைக்கலை தான். இசை வந்து வெறும் இசையாக இருக்குமா, யாராவது ஒருத்தர் தாளம் வாசிக்கணும், ஒருத்தர் பாட்டு பாடணும். அப்போ என்ன, அது இசைக்கலை. ஆன்சர் வந்து சி. ஓகேவா. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது என்பது யாருடைய அறிவுரைனா ஔவையாரோட அறிவுரை. இங்கே வந்து ஆப்ஷன் தப்பாக இருக்குது. இது வந்து டி தான். ஆன்சர் வந்து டி தான். ஓகேங்களா. நீங்கள் எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி போட்டுங்க. ஓகே. ஆன்சர் டி. அதாவது ஔவையாரை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தால் போதும். இது எங்கே இருக்குன்னா ஒரு துணைப்பாடத்தில் இருக்கும், அந்த பாக்ஸ் இன்ட்ரோ பாக்ஸில் கொடுத்துருப்பான், புக்கில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஔவையார். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள். தாய்லாந்து மன்னர் முடிசூட்டும் போது திருவெம்பாவையும் திருப்பாவையும் தான் பாடுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி. இதை எடுத்து சொன்னது யாருன்னா தனிநாயகம் அடிகள் கண்டுபிடிச்சி சொன்னது. ஓகேவா. தனிநாயகம் அடிகள் சிலபஸில் இருக்காங்க, விரிவாகும் மாலுமே 9ஆம் புக்கு. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, தேசிய நூலக நாள் இப்போ குரூப் 2022 இதை கேட்டுட்டான். ஓகேங்களா. எஸ்ஆர் அரங்கநாதன் இருக்கிறாரு, அவரோட பிறந்த நாள் தான் வந்து தேசிய நூலக நாள் கொண்டாடுவாங்க. ஆகஸ்ட் 9 டி. ஓகேவா. மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இவரை பற்றி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரெண்டு பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் பார்த்துட்டு உங்களோட கீ ஆன்சர் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. ஓஎம்ஆர் சீட்டில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஓஎம்ஆர் சீட்டை எனக்கு அனுப்புங்க. யாரெல்லாம் 190 மார்க் மேலே எடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன அனுப்ப 500 ரூபாய் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா. இதெல்லாம் ஓப்பன் இதில் எல்லாருக்குமே சொல்கிறேன். யாரெல்லாம் 190 மார்க் எடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் 500 ரூபாய் அனுப்புகிறேன். சரிங்களா. நேற்று வாட்ஸ்அப் நம்பர் குரூப்லேயே அனுப்பிட்டேன், என் ஃப்ரெண்டோடது அட்மின். அவனுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும், நான் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். சரிங்களா. ஓகே. தேங்க்யூ. கண்டிப்பாக கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மார்க்கையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் 190 எடுக்கலனாலும் உங்கள் மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் யாருமே 190 எடுக்கலனா யார் ஃபஸ்ட்டு மார்க்கோ அவங்களுக்கு அந்த 500 ரூபாய் நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே. தேங்க்யூ பை. நீயும் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஜாயின் ஆகுன்ற டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ பை.